ரெக்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன வீடியோவை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் சில பேர் ஒரு நாயை வளர்க்கவே தெரிலன்னா இதில் நீ இன்னொரு நாய் வேற வாங்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருந்தாங்க. கோபம் வேண்டாம், கோபம் வேணும், கோபம் வேண்டாம், கோபம் வேணும், கோபம் வேண்டான்னு சொல்டா. கோபம் வேணும், கோபம் வேண்டாம், கோபம் வேணும், கோபம் வேண்டான்னு சொல்றா. கோபம் வேணும், கோபம் வேணும். கோபம் வேண்டாம். ஸோ ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க முடியல, நீ இதில் வேற இன்னொரு நாய்க்குட்டி வாங்க போறியா அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டிருந்தாங்க. ரெக்ஸை வந்து நாங்கள் வாங்கவே இல்லை, அது எங்களுக்கு கிஃப்டாக வந்த ஒரு நாய்க்குட்டி. என்னோட கேமிங் சேனலில் லைவ் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு டாபர்மேன் பிரீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் டாபர்மேன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க டாபர்மேன் குட்டியை நம்ம வீட்டுக்கே கிஃப்டாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி தான் ரெக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாப்புல. అంటే ఇక 50-50 50-50 అంటే చిరుట్ట ஆமாம், செத்துட்டான். காடி வர பிடிச்சென்ன காலை பிடிச்சி மண்ணு மண்ணு பிடிச்சிருட்டோம். ஆமாம், மண்ணில் புதைச்சிட்டோம். 50-50 அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அது செத்து போயிடுச்சு. அதை நாங்கள் மண்ணில் புதைச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரெக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாப்புல. நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததோ ஒரு ஸ்ட்ரீட் டாகோட குட்டியை சின்னதுலேருந்தே வளர்க்கலாம், இல்லைனா ஒரு லேபர் டாக் குட்டி வாங்கலாம் அப்படின்றது தான். நம்ம வேலை பார்த்தா தான் வீட்டில் காசு கொடுக்க முடியும். அம்மாவோ ஹார்ட் பேஷண்ட், தம்பியோ முள்ள வளர்ச்சிக்கு வர இந்த நாய்க்குட்டியை நாங்கள் எப்படி தான் பராமரிக்கிறது சொல்லுங்கள். ரெக்ஸை கொடுக்குறத நாங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க.